தம்பி வெட்டிடலாமா? ஒரு நிமிஷம் ஏப்பா? நான் கொஞ்சம் விஜய் மாதிரி மட்டும் வெட்டி கொடுங்கண்ணா. விஜய் மாதிரி வெட்டணுமா? தம்பி என் கத்திரிக்கோள் எப்படி விடுதோ அப்படிதான் வெட்ட முடியும், விஜய் மாதிரி வெட்ட முடியாது. சரியா? உட்காரு. கணேசா வந்துட்டான்டா அணுகுண்டு மாட்டேன். ஏனுங்கம்மா வாங்கல. ஒன்றரை கணக்கு நான் வரதா கவர்மெண்ட் பரம்பரடா. அட மலக்குறங்க ஒரு மசூர் போனா கூட மானு பச்சு உசுர விட்டுருவோம். உங்க தலையில கத்திரிக்கோள் வச்சு வெட்டும் போதுங்க கீழே விழுவுதில்லைங்க, அது மசூர் இல்லைங்களா, உங்க மானம்டா. 1.5 பேர் ஜெயிக்க முடியுமா? நேத்தே உன் மாங்கிட்ட சொன்னேன். எதுக்கு முடி வெட்டுறீங்களா? என்ற மகனுக்கு முடி வெட்டுறக்கு நேத்தே உன் மாங்கிட்ட சொன்னேன். அதான் நான் பார்த்தேன். ஏற்கனவே தேஞ்சு போன அம்மிக்கல்ல எத்தனை தடவை கொத்தரவு நினைச்சு அதிர்ச்சி ஆயிட்டு நான். என்ன கடற்கரை வரை தூங்கிட்டு இருக்கிறா? இவனெல்லாம் எப்படி பொழைக்க போற? உங்களுக்கு காலம் பூரா சேர்த்துட்டு தான் இருக்கிறேன், நாங்க நல்லாவா பொழைக்கிறோம். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. சீக்கிரம் அனுப்பிச்சுடு. வீட்டுல வந்து சரிச்சா மட்டும் அப்படியே அள்ளி கொடுத்துருவீங்க. வீட்டுக்கு போய் முடிவெட்ட போனோம்னா காசு கொடுக்குறாங்களோ இல்லையோ டீ குடிச்சிட்டு போடான்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அவங்க டீ குடிச்சிட்டு வச்ச வேஸ்ட் தீத்துல தண்ணி ஊற்றி சூடு பண்ணி தாமரை டீயை கொடுத்து முடிச்சுவீங்க. இவங்க வீட்லயும் மட்டுமல்ல எல்லா பணக்கார வீட்லயும் இதுதான் நடக்குது. அட எங்க புலம்பிட்டே இருக்கிற? நீங்க போங்க, சும்மா நான் வர சொல்றேன். யாருங்க அவரு? இவர் தெரியலையா? இவர்தான் மரம் புட்டிங்கி கவர்னு ஒரு ஊர் பண்ணாரு. நடை பாரு, முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் மாதிரி. தெரியாது கஞ்ச பிசினாரி. டேய் ஷாருக்கானே எந்திரா மேல. என்ன ஷாருக்கானா? எங்களுக்கு தான் வந்து கருப்பான் சுப்பான் கூப்பன்னு பேர் வச்சாங்க. இன்னைக்குதான் இவனுக்கு நாங்க வைக்கிற பேரு அவனுங்களே மாத்தி வச்சுக்கிறானுங்க தம்பி. டேய் எந்திரிச்சு போறா. ஏப்பா தள்ளவன்ற எங்கப்பா போறது? நம்ம எசமா பாரி வள்ளல வந்து நாய் மாதிரி கத்திட்டு போறான்டா. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? மசரு வெட்டணுமாமா, அவன் தலை போய் 2 கொத்து கொத்தி விட்டு வந்துரு. வீட்டுக்கா? ஆனா போக முடியாது. போக முடியாதா? அப்படி என் கடை விட்டு வெளியே போடா. அப்ப என் சொத்தை பிரிச்சுக்கோ, நான் போறேன். 2 போன கத்தியுமே உடஞ்ச உன கத்திரிக்கோள் இருக்குது, எடுத்துட்டு போ. அதான்டா நம்ம சொத்து. அடுத்த வேலை சோத்துக்கு நம்மளுக்கு வகிக்காம சொத்து நம்ம சொத்து. வெளியே போடா. கணேசா, இந்த நாள் நீ கடை கண்ணாடி எழுதி வச்சுக்கோ. கண்ணாடி வேண்டாம், ஓடுற தண்ணியில் எழுதி வைக்கிறேன். டேய் போடா. பெஞ்சில எடுத்து பொத்துக்கு வெயில் வர வரைக்கும் தூங்குற நாய்க்கு லொல்லு பாரு, கெட்டி பிடிச்சுன்னு வச்சுக்கா. விஜய் மாதிரி வெட்டலையா? உட்காந்து மொட்டை ராஜேந்திர மாதிரி வெட்டி விட்டுருவேன். எந்திரிச்சு போ. ஓ பாத்தீங்களா, சைக்கிள்லாம் வாங்கிட்டா. விடப்பா, அவனுக்கு தெரிஞ்சது பண்ணிட்டேன். பாத்தீங்களா கடையை பாத்தீங்களா எப்படின்னு? பாத்துண்டா விடுறா விடுறா. ஏன்டா கோபுரம் வரலையா உங்களுக்கு? கோபமா எனக்கா? அவனோட வளர்ச்சிக்காக போட்டி போடணும் இல்லையா? அவன் வளர்ச்சி பார்த்து நான் பொறாப்படல. உலகத்துல இருக்கிற அவ எல்லா அப்பாவும் அப்படித்தான்ப்பா, தன்னோட மகன் வளர்ச்சி பார்த்து சந்தோஷப்பட பொறாமப்பட மாட்டாங்கப்பா. சாரிப்பா. கடைசி வரைக்கும் கடமைக்காக பார்க்காம கடைசி காலங்களில் ஒருவேளை சோத்துக்கு அடுத்தவங்கிட்ட கையேந்த விடாமல் பார்த்துக்கிட்டா போதும்ப்பா.